ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஈது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே ஷூட் பண்ணது. காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்களோட இன்லாஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பக்கம் தான் எங்கள் வீட்டிலேருந்து. அண்ட் ஆல்சோ வந்து ஃபைசினுக்கு வந்து ஃபீவர், ஈத் அன்றைக்கும் ஃபீவர் இருந்து, பட் மேனேஜபிளாக இருந்தது. ஃபீவர் சிரப் மட்டும் கொடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நெக்ஸ்ட் டேயில் 104 டிகிரி தாண்டிடுச்சு. எப்போதும் ஒன் டேயில் க்யூர் ஆகிடும், பட் இப்போ க்யூர் ஆகாதனால நாங்கள் வந்து நான் இது ஃபைசன் பிறந்ததுலேருந்து மயிலாடுதுறையில் ஒரு பீடியாட்ரிஷியன்ட்ட காட்டுவேன், எப்போதும் காட்டுற டாக்டர். ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்லாஸ் வீட்டுக்கு போகலாங்கிறது தான் பிளானு. அண்ட் ஃபைசனுக்கு வந்து கிளினிக் போயிட்டு ஃபைசனே வந்து காமிச்சாச்சு. அண்ட் அங்கேருந்து மறுபடியும் இப்போ இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்பிள், அப்புறம் கொய்யா, அப்புறம் ஆரஞ்ச், கிரேப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்போ நேராக வந்து இன்லாஸ் வீட்டுக்கு போகணும். மயிலாடுதுறையிலேருந்து இன்லாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்லேருந்து மாயாரம் வரத்துக்கு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஜங்ஷன் மாதிரி தான் மயிலாடுதுறை எங்கள் 2 வீட்டுக்கும். ஷார்ட்கட்டில் கூட வந்துட்டு வரலாம். ஷார்ட்கட் கொஞ்சம் ரோடு சரி இருக்காது, இப்படி வந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததே லேட்டு தான். அதுக்குள்ளே வந்துட்டு மதர்இன்லா வந்து குக் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். கீ ரைஸ், மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து மாங்காய் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தால்ச்சாவில் வந்து மாங்காய், பொட்டேட்டோ, எலும்பெல்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது லஞ்சு, செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி சூப்பராக வந்து லஞ்செல்லாம் முடித்தோம். நான் ஏன் மதர்இன்லா சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து மாமின்னு சொல்ல மாட்டேன் என்னோடய மதர்இன்லாவை. அவங்கள வந்து அம்மான்னு தான் சொல்வேன். ஸோ அம்மான்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறதுக்காக வீடியோவில் மதர்இன்லா அப்படின்னு தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனு. லோக்கல் ட்ரெயின்ஸ் நின்றுட்டு இருந்தது, பட் இப்போ ஸ்டாப் ஆகிறது கிடையாது. ஸோ க்ராஸ் பண்ணி போகும், அது வந்து சூப்பராக பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஃபைசன்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் டைம் ஒரு 4 o'clock இருக்கும். நாங்கள் ஊருக்கு வேறு கிளம்பணும். அண்ட் கொஞ்சம் மாங்காய், லெமன் எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் லெமன் பறிக்க போகிறேன். கீழே இருக்கும், பட் மேலே தான் நிறைய காய் இருக்கும், மரம் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் மேலே போய் லெமன் எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் கீழேயும் கொஞ்சம் வந்து பறித்தோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும் போது தான் பறிப்பேன். அதுதான் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும், 2 months கூட கெட்டு போகாமல் இருக்கும், மஞ்சளாக இருக்கிறத விட. அண்ட் இங்கே வந்து கொலையில் வந்து மாங்காய் வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஒரு 5 o'clock இருக்கும், அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சித்தி வீட்டுக்கு போகிறோம், சேந்தாவை பார்க்குறதுக்காக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே போகிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பணும். மயிலாடுதுறையில் ஒரு வேலை இருக்குது, ஸோ அதை முடிச்சுட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நேராக மயிலாடுதுறை போயிட்டு அங்கே ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஃபைசனுக்கு டாய்ஸ் வேறு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டோம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ மயிலாடுதுறையில் ஆப்பிள் ஷாப்பிங் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு போயிட்டு டாய்ஸ் பார்க்குறதுக்காக போகணும். அங்கே டாய்ஸ் பார்க்கும்போது ஃபைசன் டாய்ஸ் பார்த்தா நான் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சூப்பர் கலெக்ஷனாக இருந்தது. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்ரி கலெக்ஷன் இது வந்து பார்க்குறேன். டோனட் மாதிரி, பாப்சிக்கல் மாதிரி, கேக்சிக்கல், அப்புறம் வந்து இந்த மாதிரி கப் கேக், இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து மேக்னெட் வச்சுருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் மேக்னெட். பட் இது ஃப்ரிட்ஜில் வச்சா அழகாக இருக்குமான்னு தெரியல, பட் இங்கே பிளேட்டில் வச்சுருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சா எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு தெரியல, பட் ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி, 295 rupees வந்தது. பட் அந்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரேட் அதிகமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நான் அது ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டே இருந்தேன். நல்லா அழகாக வந்து வச்சுருந்தாங்க. சரி, டாய்ஸ் வாங்கி கொடுக்காம ஏதாச்சும் ஸ்டேஷ்னரிஸ் லைக் அந்த கலர் பென்சில், க்ரையான்ஸ், கலரிங் புக் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் அவன் ரொம்ப விவரம் இல்லை, எனக்கு டாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் டாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தார். சூப்பராக இருந்தது இந்த மேக்னெட், அது ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். அது
அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. ஃபைசனோட டாய்ஸும் பிக் பண்ணிட்டு வந்துட்டார். அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. ஸ்கூல் ஐட்டம்ஸ், ஸ்கூல் சப்ளைஸ், பர்த்டே பார்ட்டி சப்ளைஸ், அப்புறம் கேர்ள்ஸ்க்கான அந்த க்யூட் ஹேர் அக்சசரிஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருந்தது. ஹிஜாப்ஸும் நிறைய கலெக்ஷன் இருந்தது. பட் நான் மோஸ்ட்லி ஹிஜாப்ஸ் வந்து ஷாப்ஸில் வாங்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன், ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு அதுலேயே வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ பெருசாக கடையில் போய் வாங்குறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, நான் கடையில் வாங்கவும் மாட்டேன். அண்ட் நிறைய கிஃப்ட் ஐட்டமும் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ஹிஜாப்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆன்லைனில் இல்லாத ஒரு சில கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் மோஸ்ட்லி இப்போ ஆன்லைனில் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே ட்ரெண்டியாகவே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி பிளெயின் ஹிஜாப்ஸ், கொஞ்சம் காட்டன், கொஞ்சம் நெட்டட் ஹிஜாப்ஸ் அதெல்லாம் வந்து இருந்தது. இந்த மாதிரி ஒரு க்ரஷ் மெட்டீரியலில் பிளெயின் ஹிஜாப்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்துட்ருந்தேன், அதை சர்ச் பண்ணிகிட்டும் இருக்கேன் ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் போட்டு, எம்ப்ராய்டரி கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், பட் கொஞ்சம் ப்ரைடலெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய வந்து கிச்சன் வேர், டின்னர் வேர் அதெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க இப்போது, கிளாஸ் ஐட்டம்ஸ். இது ப்ரொமோஷன் கிடையாது இந்த கடை, எனக்கு பிடிச்சது, அதனால் கிளிம்ஸ் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் ஃபைசின் வந்து ஃபைனலாக ஒரு டாய் வந்து பிக் பண்ணிட்டாரு. ஸோ இதை வந்துட்டு எதையோ எடுத்தார், ரோபோட்டா அது இதுன்னு சொல்லிட்டு, ஏரோப்ளைன் வேணும், லைட்ஸ் இருக்கிற மாதிரி எதாவது நிறைய சாய்ஸ் வச்சுருந்தார். பட் இங்கே வந்தோன்னே அப்படி டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அவனுக்கு வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி கடையை ஒரு சுற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இங்கே வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி கூட நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அந்த யூஸ்வலாக இருக்கிற டிசைனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நான் முன்னாடி பார்த்ததை விட இப்போ எக்ஸ்ட்ராவாக ஸ்லிப்பர் செக்ஷன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாண்டல்ஸ், அப்புறம் இந்த பார்ட்டி வேர், அது அப்புறம் பர்ஸு, கிளச்சு அதெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு வழியாக அங்கே வாங்கிட்டு பில்லிங்கெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபைசனுக்கு வாங்கும்போது ஜெயச்சந்திரனில் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை, ஒரு பீஸ் தான் இருந்தது, அந்த ப்ளூ வித் ஆரஞ்ச் போட்டிருப்பான் இல்லையா, ஸோ அது மட்டும் தான் இருந்தது, வேறு இல்லை. பட் இங்கே வந்து லேடிஸ்க்கு, மென்ஸ்க்கு, யூனிசெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ், பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது கிளாஸஸ் எல்லாம். ஸோ அங்கே வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேயே ஒரு 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஸ்கூலுக்கெலாம் போகும்போது இந்த மரத்துலேருந்து இந்த பூ மொட்டு வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நெயில்ஸ் மாதிரி வைப்போம் இல்லையா, அதை வந்து ஃபைசனுக்கு வச்சு காமிச்சு. உடம்பு உனக்கு ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? வாட் யூ பாட்? என்ன கலர் வாங்கின? ப்ளூ கலர். ஓ ப்ளூ இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. ப்ளூ தான். நோ, பர்பிள். எஸ். ஐயோ, எடுத்து காட்டு, அப்படியே காட்டு, காரை பாப்போம். இன்னொன்று எடுத்து காட்டு. வாவ், பர்பிள் கலர். ஆமா, பேக். பைனாகுலர் கூட, பைனாகுலர் எங்க பின்னாடி கிடக்கா? பைனாகுலர் பின்னாடி இருக்கா? ஓகே. அண்ட் தென் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபைசனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச், எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 6 o'clock 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வீட்டில் பூத்த பூ, அதை வந்து அம்மா சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக மொட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி மல்லிகைப்பூ ஈவினிங் வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என் சித்தி வீட்டுக்கு போகிற வழியில் தான் என் மூமா வீடு, என் அம்மாவோட அம்மா வீடு. ஸோ அப்படியே வந்து மூமாவையும் போகும்போதே பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நேராக இப்போ அங்கே போகணும். இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்தனால இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:30 இருக்கும் இங்கே ரீச் ஆகும்போது. யூஸ்வலாக வந்துடும் சீக்கிரமாகவே, ஒரு 40 minutesலேயே வந்துடலாம். பட் இப்போது நிறைய இடையில வேலை இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு, இங்கே வரதுக்கு 1 hour மேலேயே ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு.
எப்போ சித்தி வீட்டுக்கு வந்தாலுமே ஃபைசினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இங்கே ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க, அதனால் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த தடவை வந்து ரொம்ப சோகமாக இருந்தார். எனக்கு அவனுக்கு ஃபீவருனால ரொம்ப டயர்டாக இருந்தான், அதனால் அந்தளவுக்கு இருக்க முடியல. பட் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணான் இங்கே வந்ததுக்கப்புறம். நல்லா இருந்தது கொஞ்சம் உடம்பு. அண்ட் டின்னர் வந்துட்டு பார்த்தோன்னா சிம்பிளாக தான் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா தொடர்ந்து 2 நாளாக ரொம்ப ஹெவியாகவே போயிட்டுருக்கு. அதனால டின்னர் வந்துட்டு இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க, மட்டன் கறி, அண்ட் அது கூடவே சூப்பரான கொத்து பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் அது கூடவே வந்து கோகோனட் அகரக கடல் பாசியில் கோகோனட் தேங்காய் பாலெல்லாம் போட்டு ஒரு புட்டிங் பண்ணுவாங்க, அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க. டின்னர் வந்து சூப்பர் அண்ட் சிம்பிளாக வந்து செம்மையாக வந்து முடித்தோம். டின்னர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக ஃபேமிலியோட. அண்ட் ஃபைசின் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அவங்களோட சித்திஸ் கூட. அண்ட் தென் நைட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஒரு 10 இருக்கும். வர வழியில் மூமா விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 1 டே மட்டும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், ஃபைசனுக்கு உடம்பு சரியாதனால. அண்ட் தென் அப்புறம் வந்து சண்டே வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான், ஊருக்கு கிளம்பணும் சென்னைக்கு. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching and keep supporting.